என்ன சொன்னாங்க? இப்ப என்ன? போனை பார்த்தா வந்தோம், யூடியூப் பார்த்தா வந்தோம். என் பிள்ளை படாத கஷ்டம் கட்டு மதுரை தான். இந்த மாதிரியான மனநிலை இருக்கு. ஒண்ணுமே முடியல. என் பிள்ளை என்ன நிலைமையில இருக்குது எனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு எதிர்பார்த்து தூங்கவே இல்ல என் பிள்ளை. 3 மாசமா தூங்கவே இல்ல. சாப்பிட உள்ள, தூங்க உள்ள. என்னையோட முடிச்சுட்டு நல்லபடியா எழுதிட்டு வந்து நீ ஃப்ரீயா இருவான்னு நினைச்சேன். இன்னி 1 மாசத்துக்கு இதே கதை. எக்ஸாம் கேன்சல் கூட என்ன சொல்றாங்க? அவங்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே சார். அவங்க எக்ஸாம் எழுதையில எல்லாம் மைண்ட் செட்ல வந்தாங்க. கிடைச்சிடணும், பிலிம்ஸ் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன், அப்படியே மெயின் செம் பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போயிடணும், அப்பா ரெஸ்ட் விடணும். என் சார் போலீஸா இருக்காங்க, 24 மணி டியூட்டி பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம அப்பாவுக்கு ரெஸ்ட் விடணும்னு வந்துச்சு. வருஷம் ஃபுல்லா கஷ்டம் 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 உள்ள வாழ்க்கையில. இந்த வயசுல என்ன என்னென்னமோ அணிவிக்குது. எவ்வளவு ஒரு ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு எவ்வளவு படுற கஷ்டத்தை தாங்க முடியும். இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கேன் சார். இப்போ வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் கேன்சல்னா மறுபடியும் யாரும் இவ்வளோ நாள் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு எழுதிருக்கோம். மறுபடியும் வரணும், எப்போ வரும்னு கூட தெரியாது. எதுக்கு நாங்கள் ஒழுங்கா எங்கள் சைடில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம்ல, கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க? அவங்க கரெக்டாக எடுக்கணும்ல எக்ஸாம்லாம். எக்ஸாம் கரெக்டாக அந்த ப்ராப்பர் அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல. எவ்வளோ ரூல்ஸ் கொடுக்குறாங்க. ஹால் டிக்கெட் கொண்டு அது கொண்டு வரணும், இது கொண்டு வரணும், அந்த ஆதார் கார்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ல. இப்போ எக்ஸாம் கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும்ல. அங்கே 3 சென்டரில் வைக்கலங்கிறதுக்காக எங்களுக்கு கேன்சல் பண்ண என்ன சார் அர்த்தம்? இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மறுபடியும் யார் மறுபடியும் எப்படி மறுபடியும் நாங்கள் எப்படி இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் படிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்ல நாங்கள் ஃபுல்லா எழுதிட்டு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் சொன்னாங்க எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபுல்லா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்தோம். நல்லா எழுதியிருந்தேன் நான், நல்லா இருந்தேன். இதே கொஸ்டின் இதே கொஸ்டின் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டாங்க. மறுபடியும் எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்க, அதாவது 15 days முன்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மறுபடியும் படிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கணும். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எத்தனை மணிக்கு மேம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க? எத்தனை மணிக்கு? கேன்சல்னு சொன்னது ஒரு ½ hour முன்னாடி சொன்னாங்க எங்களுக்கு. நீங்க எக்ஸாம் எப்படி எழுதிருந்தீங்க? நல்லா எழுதிருந்தேன் சார். இது எவ்வளவு மாதமா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த இதுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், ஃபிலிம்ஸ் முடிஞ்சோடனே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு நான் ஒரு 4-5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் இப்போ நல்லா படிச்சிருக்கீங்க? நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன் சார். நான் இப்போ திடீர்னு கேன்சல் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மறுபடியும் கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாது. மறுபடியும் வர கொஸ்டின் அது எனக்கு வந்து சாதகமா வருமானு கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ இந்த செட் ஆஃப் கொஸ்டின் நல்லா எழுதிருப்பாங்க, கிளியர் ஆயிடும் நம்பிக்கை இருப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்? அப்போ அதுல எங்களுக்கு வாழ போச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ நாங்கள் நல்லா படிச்சிருந்து ஒருவேளை அந்த கொஸ்டின் எங்களுக்கு டஃபா இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுவோம் சார். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்போ நீங்க லேட்டா வந்தா கூட உள்ள விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இதா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கல்ல. அப்ப இது கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ. இது எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை பேர் வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் சார். இதெல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க சார். என்ன விஷயம்னு பார்த்து சரி பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அவ்வளவுதான். 3 months படிச்சேன். சென்னையில ஒரு இஷ்யூ, தமிழ்நாட்டுல கேன்சல் பண்றது எவ்வளவு ப்ரிப்பேரா ஒரு 3 months நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நடைமுறை சரியா இருக்கும்? இல்ல, அது என்ன இஷ்யூன்னு பார்த்து கரெக்டா நேத்தே சொல்லி இருந்திருக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். அது என்ன இஷ்யூ அவங்களுக்கு தானே தெரியும். மேபி அது நெக்ஸ்ட் அவங்க நிறைய பேர் முஸ்லிம்பட்டி பக்கத்துல நீங்க எந்த ஊர்ல இருந்து? நான் இங்கதான் அண்ணா நகர் மதுரை. ராஜேஷ். நான் ஒரு 5 years படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த இதுக்கு செலக்ட் ஆகிருக்கோம். எக்ஸாமுக்கு நாங்கள் உள்ளே இருக்கும் போதே எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நான் 12:20 பண்றாங்க. நான் கொஸ்டின் எல்லாம் முடிச்சு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்போது சொல்றாங்க. நான் 5 years படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் நல்லா எழுதிருக்கேன்னு நினைக்கும் போது இப்போ கேன்சல் பண்ண என்ன அர்த்தம்?
எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சரி நம்ம பிள்ளை படிச்சிருக்கு, நம்ம பிள்ளை நல்லா எழுதிட்டு வரும் தான் நம்பி அனுப்பியிருக்காங்க. இப்ப எக்ஸாம் டேட்டா அறிவிக்காம இப்ப எலெக்ஷன் வர டைம்ல இனி எக்ஸாம் தள்ளி வச்சா போஸ்டிங் கம்மி, அடுத்த எக்ஸாம் தள்ளி வச்சா எப்போ டேட் சொல்ல போறாங்க? இது யாரோட தப்பு? எங்களோட தப்பா? டிஎன்பிசி எல்லாம் பண்ணும்போது முறையா பண்ண வேணாமா? நான் 5-6 இயர்ஸா படிச்சிருக்கேன். எங்க வீட்டுல இதான் லாஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் எவ்வளவு நான் டைம் வாங்குறது? நான் நல்லா எழுதிருக்கு உள்ள உட்காந்து என்னோட மனம் நிறைய நினைச்சு பாருங்க. கொஸ்டின் நல்லா இருக்கு, நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு எழுதிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்துல வந்து இல்ல உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி உள்ள கவுன்சிலிங் போயிட்டு என்னோட வேலையை கொடுத்துட்டு அதை பறிச்ச மாதிரி இருக்கு இல்லையா?